ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா வித் செரி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மூவில நிறைய பூனைங்க தான் காட்டுவாங்க. நீங்க ஒரு கேட் லவரா இருந்தா கேட் லவர்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த மூவியை பாருங்க. இந்த மூவில கேட் பேசுறது எல்லாமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கேட்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கியூட்டா இருப்பா. எனக்கு வந்து இந்த ஹீரோயினை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சீக்கிரமா நான் மூவியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அவ தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு கேட்டும் வந்து அவளை எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவளோட வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த மூவி வந்து ஸ்டார்ட் ஆகுது. என் பேர் வந்து ஷான்வாங்க. என்னோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னா, என்னால வந்து கேட்டோட லாங்குவேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, ஒரு பூனை வந்துடுது. அவளோட பேக்கை காமிச்சிட்டு, இதை வந்து தொடச்சு விடு, கிளீன் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி கேக்குது. இன்னொரு பூனை வந்து நம்ம இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட போறோம், இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் சாப்பிட போறோமா இல்ல ஷால்மன் மீனா அப்படின்ற மாதிரி கேக்குது. இன்னொரு பூனை என்னன்னா, அந்த பொண்ணுக்கே ஆர்டர் பண்ணுது. ஹே ஹியூமன், நான் தானே ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணேன், முதல்ல வந்து என்னோட தலையை டச் பண்ணுன்னு சொல்லுது. இன்னொரு பொண்ணு வந்து இல்ல நீ என்னோடத தான் டச் பண்ணணுது. இன்னொன்னு வந்து இல்ல நீ என்னோடத தான் டச் பண்ணணும்னு சொல்லி மாறி மாறி நம்ம ஹீரோயின் வந்து டச் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, இந்த எபிலிட்டி எல்லாமே வந்து நான் ஒரு யூஸ்லெஸ்ன்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் வந்து ரிச்மேன் வீட்ல வந்து ஒரு கேட்ட வந்து பாத்துக்கிற மாதிரி என்ன கேட்டாங்க. ஒரு ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட் கம்மியா ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால வந்து அந்த கேட் வந்து 3 நாள் வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தது. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்ல நானியா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க போல. அங்க இருக்கிற ஒரு டாக்டர் வந்து அந்த பூனை வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. இந்த பூனைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து சாக போகுது. இதுக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த பூனை என்ன சொல்லுதுன்னா, "ஏய் அப்படின்னா இல்லவே இல்ல. எனக்கு செம்ம கோவமா வருது. நான் ஒண்ணும் சாக போறது கிடையாது. எனக்கு வந்து பசிக்குது." அப்படின்ற மாரி அந்த பூனை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த டாக்டர் வந்து வெட்னரி டாக்டர் தான் பேரு. வாய்க்கு வந்ததெல்லாம் வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்னா வந்து ஹீரோயினுக்கு தான் வந்து பூனை பேசுறது எல்லாமே வந்து கேட்கும்ல. அவளோட பாக்கெட்ல இருந்து ஒரு மீட் சாசேஜ வந்து எடுத்து அந்த பூனைக்கு குடுக்குறா. அந்த பூனையும் வந்து சாப்பிடுது. எல்லாரும் இது எப்படி? இது எப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்கா, "அப்பாடா! இப்பதான் வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கடைசில வந்து இந்த கேட்டோட உயிர வந்து நான் சேவ் பண்ணிட்டேன்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாரும் பூனைய தூக்கிக்கிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. மாஸ்டர் ஜியாங்க வந்து மீட் பண்ண முடியுமா? அவங்கள மீட் பண்றதுக்காக அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிருக்கு. இப்பதான் வந்து நம்பர் கிடைச்சது. அவங்களோட நம்பர வாங்கி அப்பாயின்ட்மென்ட் பண்றதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில பொண்ணுங்க பூனைய தூக்கிட்டு ஓடி வராங்க. அதுல ஒரு லேடி சொல்றாங்க, "மாஸ்டர் ஜியாங் ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க." அப்படின்ற மாரி சொல்ல, இன்னொருத்தவங்க சொல்றாங்க, "நான் தான் வந்து அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணியிருக்கேன். இதுக்காக வந்து நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன். என்ன வந்து பாருங்க, என் பூனைய பாருங்க." அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்து என்ன பாருங்க, என்ன பாருங்க, அவங்க கேட்ட பாருங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றேன்னா, ரிச் லேடீஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பேபீஸ தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா வந்து நான் அவங்க கேட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபுல் வெல்தி ஃபேமிலிக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டா ஆயிட்டேன். லைஃப்லயே வந்து நல்ல பீக்கா ரீச் பண்ணிட்டேன். அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு 2, 3 பூனை இருக்கு. மறுபடியும் வந்து அவளோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. கேட் வந்து ரொம்ப நார்மலா இருக்கும். அவ்ளோ சீக்கிரம் வந்து ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து க்ளோஸ் ஆக மாட்டாங்க. நான் வந்து இந்த கேட்டோட லாங்குவேஜ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்சா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசுறத நிப்பாட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு பசிக்கும்போதும் சரி, இல்ல ஸ்ட்ரீட்ல எதனா கேட்ட பார்த்தாலும் சரி, வரிசையா வந்து லைன்ல நின்னுகிட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. எல்லா ஸ்ட்ரீட் கேட்டுமே டெய்லியும் என் வீட்டுக்கு வந்து மீட்டிங் போடுறாங்க. அந்த பூனைங்க டெய்லியும் வந்து என் வீட்ல தான் வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் வேற இருக்கு அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பூனை வந்து அவகிட்ட பேசுறா. "இத பாரு, பக்கத்து ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கிழவன் வந்து எனக்கு டெய்லியும் வந்து ஒரு மீன் போடுவான். அந்த மீன் வந்து நல்லாவே இருக்காது. அவனுக்கு வந்து நான் எதனா ஒரு லெசன் கத்துக் குடுக்கணும். நீ எதனா ஒரு ஐடியா குடுன்னு" நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்கிறா. அது மட்டுமா, சில பூனைங்க என்ன பண்ணுதுன்னா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பூனை வருது. "இத பாரு, எனக்கு வந்து ஒரு லவ் லெட்டர் வேணும். இந்த லவ் லெட்டர் வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு. லவ் லெட்டர் எழுத ஹெல்ப் பண்ணு. உன்னோட கண்ணு வந்து ஒரு சால்மன் ஃபிஷ் மாரி அழகா இருக்குன்னு சொல்லி எழுதலாமா? இல்ல உன் ஆளு வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்குன்னு எழுதலாமான்னு" என்கிட்ட ஐடியா வேற கேட்கறாங்க. அடுத்து என் வீட்ல 7 பூனை இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. லிவிங் ரூம்ல நான் உட்கார்ந்தேன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியா வந்து அவங்க பேசிட்டே போயிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு பூனையும் அவ உட்கார்ந்துகிட்டு இருக்கா. "ஏய் என்கிட்ட கேளு, என்கிட்ட கேளுன்னு" மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவளும் வந்து கத்திக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் வந்து பூனை வந்து சும்மாவே இல்ல. "எதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் தான் வந்து சாப்பிடணும். ஒரு 5 டைம்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல." அப்படின்ற மாரி கத்திக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழணும்னு ஆசையா இருக்கு. அதனாலயே கேட் வந்து இந்த பக்கம் வந்தா
நான் அந்த பக்கமா திரும்பி போயிடுவேன் அப்படின்னு அவ ஃபுல் கதைய சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் தான் வந்து அவ ஒரு பெரிய பணக்கார வீட்ல வந்து நானியா வேலை செஞ்சிருப்பா போல. கேட் வந்து என்ன பார்த்து திட்டிக்கிட்டே இருந்தாலும், நான் வந்து கேட்டோட லாங்குவேஜ் வந்து தெரியாத மாரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இத்தன வருஷமா வந்து என்னோட சீக்ரெட்ட வந்து நான் யாருக்குமே வந்து சொல்லல. இப்படிதான் ஒரு நாள் வந்து நான் டாப் ஹெல்த்தி ஃபேமிலில வந்து ஜாயின் பண்ணிட்டுருந்தேன். அங்க வேலை செய்றவங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, "இத பாருங்க, உள்ள போறப்போ வந்து ரொம்ப சைலன்ட்டா போங்க. ஏன்னா வந்து அங்க யங் மாஸ்டர வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது." யங் மாஸ்டர் வந்து கண்டிப்பா ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. யார்ரா அந்த யங் மாஸ்டர் யுவான் போ அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஒரு கேட் தான். நம்ம ஹீரோயின் வந்து அங்க வேலை செய்றவங்க கிட்ட கேட்கறாங்க. ரிச் ஃபேமிலில ஒரு கேட்ட கூட ஃபேமிலி மெம்பர் மாரி ட்ரீட் பண்ணுவாங்களான்னு கேட்க, "ஏய் வாய மூடுன்னு" சொல்லி அந்த பொண்ணோட வாயில கைய வைக்கிறா. யங் மாஸ்டர் யான்போ வந்து ஓல்டு மேடம் விட்டு போன எல்டர் சன்னு. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நினைவு சின்னம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த கேட்ட பார்த்து அழுவுற மாரியே இருக்காரு. அப்படியே அந்த கூட வேலை செய்றவங்க சொல்றாங்க, "லாஸ்ட் மந்த் வந்து ஒரு நானி வந்தாங்க. அவங்க வந்து தெரியாத்தனமா யான்போவோட ஹேர வந்து புடிச்சு இழுத்துட்டாங்க. யங் மாஸ்டர் பார்த்த உடனே அடுத்த ஸ்பாட்லயே வந்து அவங்கள வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. யான்போவோட அந்த கண்டிஷன பார்த்ததுல இருந்தே அவரு 3 நாளு 3 நைட்டு வந்து கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல. அந்த கேட்டு கூடயே இருந்தாருன்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "அந்த கேட் என்ன அவ்ளோ ஸ்பெஷலா?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆமா, ஆமா. அது ரொம்ப ஸ்பெஷலு. அந்த கேட்டு சாப்பிடுற ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு எல்லாமே வந்து மாஸ்டர் ஒவ்வொன்னத்தையும் வந்து பார்த்து, பார்த்து வாங்குவாரு. அந்த கேட்டு சாப்பிடுற பவுலு கூட வந்து ரொம்ப காஸ்ட்லியானது தெரியுமா? அந்த கேட்ட குடிக்கிற தண்ணி கூட வந்து இம்போர்ட் பண்ணி தான் வருது. அந்த வாட்டர் வந்து நம்ம குடிக்கிற மாரி சாதாரண வாட்டர் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வாட்டர். அந்த பூனைக்கு நேம் டேக்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. அது கூட வந்து ஜப்பான்ல இருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணி இவ்ளோ தூரம் வருது. அந்த ஃப்ளைட்ல கூட அந்த பூனையோட பேர தான் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப சொல்றாங்க, "இப்படிப்பட்ட பூனைக்கு வந்து இது மாதிரி நிலைமை வந்துடுச்சு. இத தாண்டி வந்து இத வந்து சர்வே பண்ணணும்னு தோணவே இல்ல." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த பூனைக்கு வந்து உடம்பு சரியில்லன்ட்டு டாக்டர்லாம் கூப்பிட்டு வச்சிருப்பாங்க போல. அந்த டாக்டர் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஸ்டேஜ் ரீச் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இத எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. தண்ணி குடிக்க மாட்டேங்குது. இதுக்கு வந்து வேற எந்த வழியும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கருணை கொலை பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும். இன்னும் அப்படியே விட்டோம்னா, இதுக்கு வந்து பெயின் தான் ஜாஸ்தியா இருக்கும். என்ன சொல்றீங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோ வந்து அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டாரு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வீட கிளீன் பண்றதுக்காக போயிட்டுருக்க. அந்த பூனை வந்து பேசிக்கிட்டு இருக்கா. "இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு தான். அவ வாங்கி குடுக்குற ஃபுட் வந்து நல்லாவே இல்ல. கண்றாவியா இருக்கு. அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரைக்ல இருக்கேன். எனக்கு தேவை வந்து ஒரே ஒரு கேன் ஃபுட் மட்டும் தான். அதுதான் வந்து செம்மையா இருக்கும். இவ குடுக்குறது சுத்தமா நல்லாவே இல்ல." அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ண பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்டு ஒரு மாரியாக, "உனக்கு நான் பேசுறது கேட்குது தானே! நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா, உனக்கு வந்து உன்னோட ஜாப வந்து பெர்மனன்ட்டா பண்ணிர்றேன். உனக்கு கார் தரேன், பங்களா தரேன், ரூம் தரேன், அது தரேன், இது தரேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின்ல, "இந்த பூனை சொல்றதும் கரெக்ட்டு தான். நான் மட்டும் இப்ப இந்த வேலைக்கு சேர்ந்தேன்னா வந்து எனக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும். எனக்கு வந்து 1 மந்த்துக்கு வந்து 15K சேலரி. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த ஜாபுக்காக நான் 800 ரெஸ்யூம் அனுப்புனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்பவே இந்த நானி ஜாப் கிடைச்சுச்சு. ஆனா இந்த கேட்னால நான் இந்த ஜாப பண்ணேன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்குமே!" அப்படின்ற மாரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. "ப்ளீஸ் எனக்கு பாரு பொண்ணே எனக்காக ஹெல்ப் பண்ணு, ஹெல்ப் பண்ணுன்னு" அந்த பூனை கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறான்னா, "சரி ஓகே கருணை கொலை பண்ணிடுங்கன்னு" சொல்ல, அந்த டாக்டர் வந்து ஊசி குத்தலான்னு வராரு. அந்த பூனை வந்து ஊ ஊன்னு கத்தின்னு இருக்கா. நம்ம ஹீரோயின்லாம் "ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை முன்னாடி வந்துடுறா. இந்த பூனைக்கு வந்து கிட்னினா ஒண்ணும் ஃபெயிலியரே ஆகல அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் நீ என்ன வெட்னரி டாக்டரா? நான் வந்து இத்தன வருஷமா இந்த சர்வீஸ்ல இருக்கேன். நீ பாட்டுன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சாதாரண நானி தானே?" அப்படின்ற மாரி அந்த டாக்டர் வந்து கேட்கறாரு. அங்க வேலை செய்றவங்க சொல்றாங்க, அவங்க இன்னைக்கு தான் வந்து நானியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, "ஒரு நானி நீ என்னோட ப்ரொஃபஷனல வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ற, கொஸ்டின் பண்றியா? உனக்கு என்ன இவ்ளோ தைரியமா?" அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "அந்த பூனைக்கு வந்து அந்த ஃபுட் புடிக்கவே இல்ல. அந்த பூனை வந்து ரொம்ப பசியா இருக்கு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கன்னேன்." "ஏய் இவ வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா. இவ வெளிய அனுப்புங்க." அப்படின்ற மாரி வேற ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணும் வந்து கைய புடிச்சு, "வா போலாம்" அப்படின்னு இழுத்துட்டு போக, "ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க, கேளுங்கன்றாங்க." பூனை ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல வேற ஒருத்தவங்க வந்துடுறாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க விட்டுட்டு போன ஒரே ஒரு ஆளு இந்த பூனை தான். இந்த பூனை வந்து இந்த வீட்ல ஒரு மெம்பர் அப்படின்ற மாரி ஒரு ஆன்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில ஃபிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி இருந்திருக்கும். நம்ம ஹீரோக்கு அடிபட்டுருக்கும். அப்ப அந்த பூனை தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து தட்டி தட்டி என்னமோ பேசும் போல. அத தான் காட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க, "நம்ம இந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் தான் குடுத்து பார்க்கலாம். நீ வந்து ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தி சொல்றா, "அதெல்லாம் தேவையில்ல. இவ என்னமோ சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க வந்து இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு" சொல்ல, "நான் தான் சொல்றேன்ல" அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு கேட்டோட ரூமெல்லாம் பார்க்குறோம். அந்த கேட்டோட ரூம் வந்து அப்படி இருக்கு. அந்த கேட்டுக்கு வந்து பெட்டு, அந்த கேட்டு சாப்பிடுற ஃபுட்டு, அந்த பவுலு இப்ப எல்லாமே வந்து அவ்ளோ காஸ்ட்லி, அவ்ளோ சூப்பரா இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு இருக்கா.
இன்னொருத்தி நம்ம ஹீரோயின பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இவள பார்த்தாவே வந்து ஒரு பிச்சைக்காரி நானி மாரி இருக்கு. இவ கிட்ட வந்து நீங்க யான்புவ வந்து விட போறீங்களா? நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ வந்து யான்புவ வந்து இப்ப காப்பாத்தலன்னா, உனக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இந்த சிட்டிலயே வந்து உன்ன இல்லாத மாரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாரி இவ மிரட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிறா. புவர் நானியா இருந்தா என்ன? இது வந்து நான் சூப்பர் மார்க்கெட்ல $1க்கு வாங்குன சாசேஜ். இத வாங்குறதுக்காக வெளிய எவ்ளோ கியூ இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, அவ பாக்கெட்ல இருந்த அந்த சாசேஜ எடுத்து பிரிக்கிறா. அந்த பொண்ணு சொல்றா, "ஆமா, இது பெரிய ட்ரெஷரு. இத வந்து நீ கொடுத்த உடனே அந்த பூனை வந்து சாப்பிடும். இது எல்லாம் சுத்த நான்சென்ஸு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த டாக்டர் சொல்றாங்க, "ஐயோ! இது ரொம்ப சால்ட்டியா இருக்கும். கண்டிப்பா இது வந்து பூனைலாம் சாப்பிடவே சாப்பிடாது. இது வந்து பூனைக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே கண்டுக்காம பூனைகிட்ட இப்படி கொடுக்க, அந்த பூனையும் வந்து வாங்கி சாப்பிடுது. இதுதான் வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் இன்னொரு ஆன்டி இருந்தாங்கல்ல, அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த இன்னொரு ஒரு பொண்ணும் அந்த டாக்டரும் இருக்காங்க. "இது பாசிபிளே இல்ல" அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிர்றாங்க. நம்ம பூனை சொல்லுது, "எனக்கு வந்து என்ன 1 பீஸ் போதாது. இன்னொன்னு ஒரு 10 பீஸ் குடுத்தா கூட நான் சாப்பிடுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து அந்த பூனைய தடவி தடவி கொடுக்குது. ஹீரோவும் நல்லா சிரிக்கிறாரு. வேற ஒரு ஆன்டி வந்தாங்கல்ல, அவங்களுமே வந்து, "ஏய் நீ சாப்பிடுறியான்னு?" சொல்லி அவங்களுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, "நீ வந்து யான்புவ வந்து கொல்ல தான் பார்த்துருக்க. அதுல வந்து ஏதோ ஒண்ணு மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்க. இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கன்னு" சொல்ல, அந்த டாக்டர் வந்து அத வாங்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன இருக்குன்னா, சாதாரண மீட்டு, சிக்கனு, வாட்டரு அவ்வளோதான் இருக்கு. இதுல வந்து பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்டின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அவங்க சொல்லிர்றாங்க, அப்பனா வந்து இந்த யான்புக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரே இல்ல. ஆனா நீ ஃபர்ஸ்ட் இருக்க ரிப்போர்ட்ல வந்து இது மாரி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம கருந்தக்கொலை வேற பண்ணணும்னு வேற சொல்லியிருக்கீங்க. நீனா ஒரு டாக்டரா? அப்டின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல 7 நாள் வந்து சாப்பிடாம இருந்துச்சுல்ல. அதனால தான் நான் வந்து அப்டின்னு நெனைச்சேன் அப்டின்ற மாரி சொல்றாரு. இந்த விஷயத்த மட்டும் நம்ம நானி கண்டுபிடிக்கலன்னா, இந்நேரத்துக்கு வந்து யான்பு வந்து உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது. "இத பாருங்க டாக்டர், உடனே வந்து இங்க இருந்து போங்க" அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர வந்து வெளிய அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அந்த இன்னொரு பொண்ணுக்கு வந்து செமையா கோவம் வருது. நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, உண்மையாலே வந்து அந்த பூனைக்கு வந்து சாப்பிடாம இருந்ததுக்கான ரீசன் என்னன்னா, அந்த நியூவா வாங்கியிருக்க ஃபுட் வந்து பிடிக்கவே இல்ல. அதனால தான் வந்து நான் பட்னி கடந்து செத்தாலும் சாவனாக்காண்டி, இத வந்து நான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த பூனை வந்து சாப்பிடாம இருந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு ஏன் வயிறு எரியுறான்னா, அவ தான் வந்து அந்த கேட் ஃபுட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பா போல. இந்த கேட்ட வந்து சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நெறைய சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணலான்ற மாரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த கேட்ட வந்து சாப்பிடாததுனால, அந்த பொண்ணுக்கு வந்து வயித்தெரிச்சல். அங்க இருக்க ஆன்டி சொல்றாங்க, "இதுக்கு முன்னாடி வந்து யான்பு சாப்பிட்டுச்சுல்ல, அந்த ஃபுட்ட எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, அங்க வேலை செய்றவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து எதுவுமே இல்ல. பழைய கேட் ஃபுட் எல்லாமே வந்து தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்ல, "என்ன யார் இப்படி பண்ணா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அது ஒண்ணும் இல்ல. மிஸ் சன்னு தான் சொன்னாங்க. நியூ கேட் ஃபுட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டதுனால, பழைய ஸ்டாக் எல்லாமே வந்து வேஸ்ட்டா தான் இருக்கு. அதனால வந்து அது வேஸ்ட்டு. நம்ம தூக்கி போட்டுறலாம்ன்னு சொல்லி அவங்க தூக்கி போட்டுட்டாங்க. இப்போதைக்கு வந்து புதுசா வாங்குன கேட் ஃபுட் மட்டும் தான் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்ல, அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோவம் ஆயிடுது. "ஏய் ஏன்டி இது மாரி பண்ணன்னு?" சொல்ல, "அது ஒண்ணும் இல்ல ஆன்டி. நான் வந்து நல்லதுக்கு தான் பண்ணேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பார்க்குறப்போ, யான்பு வந்து இந்த கேட் ஃபுட்ட தான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்ததா, அதனால தான் வந்து அதுக்கு இந்த ஃபுட் பிடிக்குதுன்னு நினைச்சு நான் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இத வச்சேன்னு வேற சமாளிக்க வேற செய்றா." உடனே அங்க இருக்கவங்க வந்து கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "என்னோட பர்மிஷன் இல்லாம யான்புவோட ஃபுட்ட வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி உனக்கு யார் பர்மிஷன் குடுத்தது?" அப்படின்ற மாரி கேட்க, "அது ஒண்ணும் கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் வந்து இந்த ஃபுட்ட தயாரிச்சானா, அதனால தான் நான் வந்து இத கொண்டு வந்து குடுத்தேன்னு" சொல்றா. அந்த பொண்ணு பேச பேச பூனை வந்து மியாவ் மியாவ்னு கத்திக்கினே இருக்கு. அதாவது ரொம்ப கோவமா கத்திக்கிட்டே இருக்கு. அவ சொல்றா, "நான் நல்லது தான் பண்ணணும்னு நெனச்சேன். வேற எந்த ஒரு தப்பானமோ எண்ணம் இல்ல." அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ அந்த நானி கிட்ட சொல்றாங்க, "நம்ம கேட் வந்து ஃபுட் சாப்பிடும்ல, அத வந்து 10 இதுவும் ஆர்டர் பண்ணுங்க. சீக்கிரமா எல்லா ஸ்டாக்கும் வாங்குங்கன்னு" சொல்ல, அவங்களுமே வந்து சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சன்னு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, "நான் என்ன சொல்ல வரேன்னான்னு சொல்ல, வாய மூடு" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பூனைக்கு வந்து சாசேஜ் குடுக்க, அதுவும் வந்து நல்லா ஹேப்பியா சாப்பிடுது. அப்படியே வந்து இப்படி திரும்பி திரும்பி விளையாடிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும், அந்த ஆன்டியும் வந்து அந்த கேட்ட பார்த்து ரொம்ப ஹேப்பியா ஆயிடுறாங்க. அந்த பூனை என்ன சொல்லுதுன்னா, "நான் இவ்ளோ நாளா சாப்பிடாம இருந்தேன். ஆனா இப்ப சாப்பிடுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. உன் கையும் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லுது. நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்கா, "கிட்டத்தட்ட இந்த பூனைய வந்து கருங்கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் தான் வந்து இப்ப காப்பாத்தியிருக்கேன். இப்ப பாருங்க எவ்ளோ ஆக்டிவா இருக்கு, எனர்ஜியா இருக்கு." அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து மனசுல நெனச்சுக்கிட்டு, ஹீரோ கிட்டயும், அவங்க கிட்டயுமே வந்து சொல்றா. இப்போ அந்த பூனை ஹீரோயின பார்த்து சொல்லுது, "நான் போய் தூங்க போறேன். என்ன யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது வந்து கேட்டோட ஆர்டர்" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நாளைக்கு அப்புறம் அந்த ஃபூ ஃபேமிலியோட யான்வோட ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் இருந்தத விட இன்னும் ப்ரீஷியஸா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு.
அதுக்கு வந்து சூப்பர் லெவல் ட்ரீட்மெண்ட் தான் குடுத்துட்டு இருக்காங்கன்ற மாரி சொல்றாங்க. அதாவது அந்த பூனை இருக்கும்போது வேலை செய்றவங்க எல்லாருமே வந்து இந்த சாப்பிடு, இந்த சாப்பிடுன்ற மாரி ஃபுட்ட குடுக்குறாங்க. அதுதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா ஃபேமிலி வந்து கண்டுபிடிச்சிருச்சு. அந்த கேட்டுக்கு வந்து ஜுரம்லாம் கிடையாது. அத வந்து இது மாரி பண்ணணும்னு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணதுன்னு வந்து சீக்கிரமாவே கண்டுபிடிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த சன் பொண்ணு ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி காஃபி மாரி எடுத்துட்டு போறான். ஆனா ஹீரோ வந்து அவள வந்து கண்டுக்கவே இல்ல. ஒரே வீட்ல தான் இவங்க 2 பேரும் இருந்தாலுமே வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவுல எக்கச்சக்கமான டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்தது நம்ம ஹீரோயின கூட்டிக்கிட்டு ஒரு ரூம்க்கு தான் வராங்க. இதுக்கப்புறம் நம்ம யான்புவோட ஸ்பெஷல் நானியே வந்து நீங்க தான். பர்சனலா வந்து நீங்க வந்து இந்த யான்புவ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதுக்கப்புறம் உங்க சேலரி வந்து 3 டைம்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகியிருக்கும். நீங்க தான் வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி. இன்னைக்கே வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சிடுங்க அப்படின்ற மாரி அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம்ம சந்தோஷம். அவங்க சொல்ல சொல்ல அந்த பூனைய தூக்கிக்கிட்டு சுத்துற மாரியும், அந்த பூனை கூட நடக்கிற மாரியும் அப்படியே அவ நெனச்சுக்கிட்டு இருக்கா. என்னது ஃபுல் டைம் நானியா? அப்படின்ற மாரி சொல்ல, இது வந்து முன்னாடி இருந்த மாரி கிடையாது. உங்களோட ஃபர்ஸ்ட் வேலையே வந்து நீங்க யான்புவ மட்டும் தான் பார்த்துக்கணும். மத்த ஹவுஸ் ஒர்க் இந்த கிளீனிங்கு, குக்கிங்கு, துடைக்கிறது அது இது எதுவுமே வந்து நீங்க பண்ண வேணாம். அப்படின்னு மேடமே வந்து ஸ்பெஷலா சொல்லிட்டாங்க. உனக்கு வந்து எப்பயாச்சும் வெளிய போணும்னா, அந்த கரேஜ்ல இருக்க கார்ல வந்து என்ன கார் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவளுமே வந்து ஓ! அப்படியா? அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நானி வந்து போயிடுறாங்க. அவ வந்து அவ கைய வந்து கிள்ளி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நான் வந்து மாப்பு போடுவேன், துணி துவைக்கணும், சமைக்கணும் அப்படி இருந்தேன். ஆனா இப்போ இந்த கேட்டோட பர்சனல் நானி ஆனது வந்து நான் பெட்டரா வந்து ப்ரமோஷன் ஆயிட்டேன். என்னோட சேலரியும் இன்கிரீஸு. இங்க எக்கச்சக்கமான கார் இருக்கு. இதுல நான் வந்து எத எடுத்துட்டு போறது? அது மாரி அவ நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் நெக்ஸ்ட்டு கராஜுக்கு தான் போயிட்டு இருக்கான். அங்க போன உடனே எக்கச்சக்கமான கார் இருக்கு. என்னது இவ்ளோ காரா? இந்த கார் வாங்குறதுனா வந்து என்னோட பெரிய கனவு தெரியுமா? லைஃப் முழுக்க ஏன் 20 வருஷம் இல்ல 30 வருஷம் வந்து நான் சாப்பிடாம என் காசெல்லாம் வந்து சேர்த்தா கூட, என்னால வந்து இந்த கார வந்து வாங்கவே முடியாது. ஆனா இதுல வந்து இவ்ளோ கார் குடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு எது புடிச்சிருக்கோ அத எடுத்துட்டு நீ வெளிய தான் போலான்னு சொல்றாங்க. இந்த கார டச் பண்றதுக்கே எனக்கு பயமா இருக்கே! எனக்கு இப்படிப்பட்ட லைஃபா? அப்படின்ற மாரி அவ பேசிட்டு, அந்த பூனைய பாக்கறதுக்கு தான் வரா. அந்த பூனை நம்ம ஹீரோயின பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கு. "நான் சொல்றது உண்மைன்னு எப்பயாச்சும் நம்புறியா? இந்த வீட்லயே வந்து பூவ விட என்னோட வேர்டுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமான்னு" சொல்ல, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "ஏய் நீ சும்மா பில்டப்லாம் விட்டுக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்ல, "ஏய் நான் ஒண்ணும் பில்டப்லாம் விடல. நீ என்ன நம்பலன்னா லிவிங் ரூம்க்கு வா" அப்படின்னு சொல்ல, ஓகே மேடம் சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அவள வந்து தூக்கிட்டு போறா. லிவிங் ரூம்ல வந்து ஒரு லேடியோட ஃபோட்டோவும், அது பக்கத்துல ஒரு கேட்டோட ஃபோட்டோவுமே இருக்கு. நம்ம ஹீரோயின் அத பார்த்துட்டு, "யப்பா! இப்படி ஒரு ஃபேமிலிய வந்து என்னோட லைஃப்ல நான் பார்த்ததே இல்லையே! ஒரு கேட்டோட ஃபோட்டோவையும் மாட்டி வச்சிருக்காங்க. அதுவும் வந்து இவ்ளோ பெருசா இருக்கு." அப்படின்ற மாரி அவ பார்த்துக்கிட்டு இருக்கா. பூனை வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கிறா, "எப்பயாச்சும் நான் சொல்றத நம்புறியா?" அப்படின்ற மாரி கேட்கறா. நம்ம ஹீரோயினும், "ஆமா, இந்த யான்பு சொல்றது வந்து கரெக்ட் தான். இவ வந்து பில்டப்லாம் விடல." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த கேட்டுக்காக ஏதோ ஒரு ஃபுட்ட ரெடி பண்ணி குடுக்க, அந்த பூனை வந்து வேணான்னு தள்ளி விட்டுருது. இப்போ என்ன பிரச்சனை? ஏன் சாப்பிட மாட்றேன்னு சொல்லுனா, எனக்கு வந்து வேற ஒரு பவுல்ல போட்டு வேணும். இத வந்து வேக வச்சு குடு. அப்படி இருந்தா தான் வந்து எனக்கு பிடிக்கும். அப்புறம் அந்த ஃபுட்டையும் ஆட் பண்ணுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த கேட் சொல்ற மாரி தான் பண்றா. அந்த கேட்டுமே வந்து நல்லா சாப்பிடுறா. அடுத்தது அந்த கேட் வந்து ஒரு பெட்ல இருந்துகிட்டு, இந்த டேபிள தூக்கி அந்த விண்டோ பக்கத்துல வை. கொஞ்சம் லெஃப்ட்ல வை, ரைட்ல வைன்னு சொல்ல, அந்த கேட் என்னென்னலாம் சொல்றாளோ, நம்ம ஹீரோயினும் வந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கேட்டு கூட வந்து நம்ம ஹீரோயின் வந்து நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிட்டா. இந்த யான்மு வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ரிசல்ட் மட்டும் என் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. 7 நாளைக்கு முன்னாடி அவளோட வெயிட் வந்து 4 இன்ச்சும், 2 இன்டூவோ மாரி தான் இருந்தது. ஆனா இப்போ 6 இன்ச்சா மாறிடுச்சு. உயிரே இல்லாம டல்லா இருந்த கேட் வந்து இப்ப வந்து நல்லா பிரைட்டா ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பூனைக்கு வந்து அப்படியே சீப்ப வச்சு வாரி விட்டுக்கிட்டு இருக்க, இந்த சூரிய ஒளி வந்து நம்ம கேட் மேல பட்டு இருக்கிறப்போ, இன்னும் ரொம்ப ஷைனிங்கா, கோல்டா அழகா இருக்கு. அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினையும், கேட்டையும் பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன சொல்லி கேட்டுருக்கான்னா, இந்த யாங்குவ பார்க்கறதுக்காக வந்து எப்பயுமே வந்து ஹீரோ வந்துட்டே இருப்பாரு. ஒரு நாளுமே வந்து மிஸ் பண்ணவே மாட்டாரு. அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா. அடுத்து அந்த ஆன்டி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபேமிலி வந்து இதுக்கப்புறம் எப்பயுமே வந்து உன்ன வந்து ஏமாத்தாது. உன்ன வந்து நல்லா தான் பார்த்துக்கும் அப்படின்ற மாரி அவங்க நல்லா பேசிட்டு போயிட, நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. ஆனா இது எல்லாமே வந்து அந்த கேட் ஃபுட் பேக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வந்து ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ முன்னாடி வந்து அந்த சன் வந்து முட்டி போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான்.
ஹீரோ என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொண்ணு கேட் ஃபுட்ட வந்து மாத்தி விட்டால்ல, அத வந்து டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக லேப்க்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்தவுனே எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. அதுல யூஸ் பண்ண எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, பேன் பண்ண பொருள் தான் வந்து அதுல யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுல கலந்திருக்கிற எல்லாமே வந்து அளவுக்கு மீறி இருக்கு. அத வந்து கேட் வந்து ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா, கொஞ்ச நாள்ல வந்து லிவர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும். பூனை இறக்கறதுக்காகவும் சான்ஸ் இருக்கு. அந்த விஷயத்த தான் ஹீரோ வந்து கண்டுபிடிச்சுட்டு, அந்த சன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையாலே தெரியாது. இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனில யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து யுவன் புக்கு குடுத்தேன். அப்படின்னு சொல்ல, "இது ஃப்ரெண்ட் கம்பெனியா? நீ வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காத." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த கேட்ட தூக்கிட்டு வர, அப்ப கேட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த ஸ்மெல் வந்து நல்லாவே இல்லன்னு. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு வாய் சாப்பிடும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் வந்து நான் சாப்பிடவே இல்ல. இந்த ஹியூமன்ஸ்னா என்ன? அந்த பூனைனா முட்டாளு. எது குடுத்தாலும் சாப்பிடுவோம்னு நெனச்சீங்களா?" அப்படின்னு அந்த பூனை சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, "நீ ஃப்ரெண்ட் கம்பெனின்னு சொன்னல்ல, அது வந்து உன்னோட கசினோட கம்பெனி தான். இந்த இயர் தான் ரெஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க. வெறும் 5,00,000 தான் அது ரெஜிஸ்டர் பண்ணது. கரெக்ட்டான லைசென்ஸ் கூட இல்ல. இன்னும் அப்ரூவல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இருந்தாலும் நீ அந்த கம்பெனியோட ஃபுட்ட எடுத்து என் பூனைக்கு குடுத்துருக்க. உனக்கு எப்படி தைரியம் வந்துடுச்சு?" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சொல்றா, "நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தான் பண்ணேன். மிச்சப்படி வந்து எனக்கு எதுவுமே தெரியாது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து யாருக்கோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "இத பாரு. சன் ஃபேமிலிக்கு வந்து இப்பவே இன்ஃபார்ம் பண்ணு. இதுக்கப்புறம் எனக்கும் அந்த சன்னுக்கும் என்கேஜ்மெண்ட் இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்லிடு. அந்த என்கேஜ்மெண்ட்ட இப்பத்துல இருந்தே கேன்சல் பண்ணிடு." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம பூனை சொல்லுது, "நான் அப்பவே சொன்னேன்ல, என்ன கஷ்டப்படுத்துறவங்க எப்பவுமே வந்து நல்லா இருக்க மாட்டாங்கன்னு." கடைசில நம்ம பூ வந்து நல்ல டெசிஷன் எடுத்துட்டாரு. இதுக்காக தான் இத்தன நாள் நான் வந்து அவன்கிட்ட விளையாடிக்கிட்டு, அவன் பில்லோல உருண்டு விளையாடிக்கிட்டே இருந்தேன். அப்படின்ற மாரி அந்த பூனை சொல்லிக்கிட்டு இருக்கு. சன்னு ஹீரோவோட கால பிடிச்சுட்டு, "ப்ளீஸ் அப்படி பண்ணாத. கொஞ்சம் யோசி." அப்படின்ற மாரி கெஞ்சிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்து எதுவுமே கண்டுக்கிற மாரி இல்ல. "இத பாரு, நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு குடுத்தேன்ல. இப்போ இந்த கேட்டுக்காக என்ன விட்டு குடுக்க போறியான்னு சொல்ல, எல்லாம் எனக்காக தான் பண்றேன்னு சொல்றேன். ஆனா என் கிராண்ட்மா விட்டு போனதுக்கு அப்புறமா, நீ இந்த கேட்ட வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணி பார்த்துக்கவே இல்ல. யான்புக்காக தான், யான்புக்காக தான் அப்படின்னு சொன்னேன். ஆனா கொஞ்சம் கூட யான்பு மேல அக்கறையே காட்டல. சன்யா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து பிரிஞ்சு இருக்கணும். நீ தேவையில்லாம என் கேட்டோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்க. இது ஒண்ணும் சாதாரணமான கேட் கிடையாது. ஃபூ ஃபேமிலியோட கார்டியன் கேட். புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிடுறாரு. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் இருந்த உடனே ஹீரோயின வந்து ஒரு லுக் விடுறாரு. ஹீரோயின வந்து ஹலோ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வந்து அங்கருந்து போயிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறமா அந்த சன் பொண்ணு ஹீரோயின பார்த்து சொல்றா, "நீ என் லைஃப நாஸ்தி பண்ணிட்ட. உன்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து பூனைய தூக்கிட்டு அங்கருந்து அவ ரூம்க்கு போயிடுறா. அப்ப பூனை சொல்றா, "இத பாரு. நான் வந்து உன்ன காப்பாத்துவேன். உன்ன யாருன்னா பண்ணாங்கன்னா, என் கையாலேயே அவங்கள அடிச்சு கொன்னு போட்டுருவேன்னு." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்தது ஹீரோயின் அவளோட ரூம்ல தான் இருக்கா. ஃபர்ஸ்ட்டு நான் தங்குன ரூம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். பக்கத்து ரூம்ல வந்து யாருனா கொறட்ட விட்டா கூட ரொம்ப சவுண்ட் கேட்கும். ஆனா, இப்போ நான் ஸ்டே பண்ற ரூமு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்கு. எனக்குன்னு தனியா பிரைவேட் பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்டு வந்து அப்படியே மேகம் மாரி சூப்பரா இருக்கு. முன்னாடினா நான் வந்து ரோட்டு சைடு தான் சாப்பிடுவேன். ஆனா, இப்போ இந்த வீட்ல ஃபூ ஃபேமிலி எம்ப்ளாயியோட டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் வந்து நெறைய ஃபுட்டு. 4 சாப்பாடு, ஒரு சூப்பு எல்லா சாப்பாட்லயும் வந்து மீட் கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட்டுனா வந்து நான் வெளிய போணும்னா உயிர கையில புடிச்சுக்கிட்டு பஸ்ல போற மாரி இருக்கும். ஆனா, இப்பனா எனக்குன்னு சொந்தமா வந்து கார் இருக்கு. எந்த கார் வேணாலும் நான் எடுத்துட்டு போலாம். இது எல்லாத்த விட நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கிறது என்னன்னு பார்த்தா, அது யான்புவோட ஹெல்த் மட்டும் தான். டே பை டே வந்து அவன் வந்து சரியாயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்டுலாம் வந்து அவன் கொஞ்சம் ஒல்லியா இருப்பான். இப்ப வந்து சூப்பரா குண்டாயிட்டான். வீடு ஃபுல்லா அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். எல்லார் கூடயும் விளையாடிக்கிட்டு இருக்கான். 2, 3 பாத்திரத்த வேற உடைச்சுட்டான். அந்த பூனை வீட்ல என்னதான் ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாலும், யாருமே வந்து அவங்கள வந்து ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டாங்க. அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க வீட்ல ஒரு ஆன்டி இருப்பாங்கல்ல. அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஹீரோயின தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. யான்பு வந்து ரொம்ப முடியாம இருந்தான். கிட்டத்தட்ட வந்து கருண கொலை போன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஆனா, இவ தான் வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தா. இப்போ யான்புவும் நல்லாயிட்டான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க, "பார்த்தா சின்ன பொண்ணு மாரி இருக்க. உனக்கு இவ்ளோ டேலண்டா?" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து பூனைக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "உன்னோட கியூட் வீடியோஸ் வந்து WeChatல வந்து போட்டாங்க. அப்பத்துலருந்து வந்து நீ ரொம்ப வைரல் ஆயிட்ட." அப்படின்ற மாரி பூனைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஆன்டி வந்து வேற ஒரு ஃப்ரெண்ட வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு. இவங்க வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஹெல்ப் கேட்க தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க கேட் விஷயத்துல வந்து ஒரு ஹெல்ப் வேணுமா? அப்படின்ற மாரி கேட்க, "மிஸ்ஸஸ் வாங் நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா.
அவங்க வந்து நம்ம ஹீரோயின கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அந்த கேட்டோட நேம் வந்து எல்சாவாம். கொஞ்ச நாள் வந்து அது ரொம்ப சேடா இருக்கான். எதுவுமே சாப்பிட மாட்டேங்குதாம். டிப்ரஷன்ல இருக்கான். என்ன ரீசன்னு தெரியல. அவளுக்கு புடிச்ச எந்த ஃபுட் வச்சாலுமே வந்து அத சாப்பிட மாட்டேங்குது. இப்படியே இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பூனைய பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பூனை வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இது மாரி நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். என்னோட அந்த பையன வந்து பார்க்க முடியவில்ல. அதாவது குழந்தைக்கு காரணமான பையன வந்து பார்க்க முடியல. எனக்கு வந்து அவன பார்க்கணும் மாரி இருக்கு. நான் வந்து லவ் வார்மிங்ல இருக்கேன். அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க. "கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்சா எங்கனா வெளிய போனாங்களா?" அப்படின்னு கேட்க, "போன வாரம் வந்து எங்கேயோ வெளிய போனாங்கன்ற" மாரி அவங்க சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட் கேட்ட பார்த்து, அந்த கேட்டோட ஒண்ணா இருந்து பிரெக்னன்ட் ஆகியிருக்காங்க. அவளுக்கு வந்து அந்த கேட்ட பார்க்கணும்னு ஆசையா இருக்கான்னு சொல்ல, "என்னது? இவ ஸ்ட்ரீட் கேட் கூட அது மாரி இருந்தாளா? இப்ப பிரெக்னன்ட் ஆகியிருக்காளா? நான் வந்து அதுக்கு எப்பவுமே சம்மதிக்கவே மாட்டேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, "இத பாருங்க. உங்க பூனை வந்து சாப்பிடணும்னா அந்த கேட்ட கொண்டு வாங்க. அப்பதான் வந்து இவ நார்மல் ஆகுவான்ற" மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே அவங்க வேலை செய்றவங்க கிட்ட சொல்றாங்க. இது மாரி அந்த கேட்ட எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வான்னு. அந்த கேட்ட பார்த்த உடனே இந்த எல்சாவும் நல்லா ஹேப்பி ஆக ஆரம்பிச்சுட்டா. அந்த கேட்டு கிட்ட போறா. அப்போ ஃபுட்ட எடுத்து வச்ச உடனே நம்ம எல்சாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அந்த கேட்டும் வந்து நல்லா அந்த எல்சாவ நக்கி நக்கி குடுக்குது. எல்சா ஹேப்பியா இருக்கிறத பார்த்துட்டு, அந்த கேட்டோட ஓனருமே வந்து ஹேப்பி ஆயிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு கார்ட தான் குடுத்துட்டு இருக்காங்க. இது மாரி எல்சா வந்து செத்தே போயிருக்கும். அவ வந்து எதுவுமே சாப்பிடாம இருந்தா. ஆனா உன்னால தான் வந்து இப்ப அவ ஹேப்பியா இருக்கா. சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டா. இத வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு வேணாம்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. "ப்ளீஸ் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின வந்து ஃபோர்ஸ் பண்ணி காசையும், அந்த கார்டையும் வந்து குடுக்குறாங்க. அடுத்து அவங்களோட கேட்ட வந்து சரியானத வந்து அவங்க வந்து WeChat குரூப்ல வந்து போட்டிருப்பாங்க போல. நம்ம ஹீரோயினும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. எல்லாருமே வந்து அவளுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க கேட்ட பாருங்கன்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து ஹீரோயின் வேற ஒரு கேட்ட பார்க்க தான் போயிருக்கா. அங்க வந்து அந்த கேட்ட வச்சுக்கிட்டு லைவ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த கேட் வந்து ஒரு 1 வீக்காவே வந்து ரெஸ்ட் ரூமே போமாட்றா. என்னான்னு தெரியல. கொஞ்சம் பாருங்க" அப்படின்னு சொல்ல, அந்த பூனை சொல்லிக்கிட்டு இருக்கு. "ஒரு வாட்டி வந்து நான் கால தூக்கி இது மாரி சுச்சு போயிட்டு இருந்தேன்னா, இத வந்து இவங்க வீடியோ எடுத்து வைரல் ஆக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து நெறைய லைக், நெறைய வியூஸ்லாம் வந்துடுச்சு. அப்பத்துலருந்தே வந்து என்ன ஃபோட்டோ, வீடியோ இது மாரி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து பிரைவசி தேவ. அதனால வந்து நான் போமாட்டேன். இப்போ கூட வந்து கேமரா ஆன்ல தான் இருக்கு." அப்படின்ற மாரி அந்த பூனை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அவளுக்கு வந்து அர்ஜென்ட்டா வந்து ரெஸ்ட் ரூம் போணும். ஆனா வந்து இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அத அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து இப்ப இந்த லைவ வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல, எதுக்கு நான் பண்ணணும்னு கேட்குறாங்க. இல்ல ஆஃப் பண்ணுங்க. பூனைக்கு வந்து பிடிக்கலையான்னு சொல்லிட்டு, இது மாரி நீங்க வீடியோ எடுத்து வைரல் ஆயிருக்கு. அந்த பூனையும் வந்து பிரைவசிய தான் எதிர்பார்க்குது. இது மாரி பிடிக்கலையான்னு சொல்ல, அவங்களுமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து, சரி இப்ப எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. நீ இந்த இடத்துல போ. யாருமே வந்து உன்ன பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல, அந்த பூனையும் போயிட்டு சுச்சு போயிடுது. அவங்களும் பார்க்குறாங்க. பரவாயில்லையே நம்ம பூனை வந்து ரொம்ப நாள் புதுப்பிச்சு போதே அப்படின்ற மாரி அவங்களும் பார்த்துட்டு, நீ ஒரு மிராக்கிள் டாக்டர்ன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு அமௌண்ட் தராங்க. நம்ம ஹீரோயின் அப்பதான் யோசிக்கிறா, பேசாம இது மாரி வேலைய நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா, நம்மளோட பிசினஸும் வந்து நல்லா வளருதே அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அழுது நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது மாரி நான் சிம்பான்னு ஒரு பூனைய வளர்க்குறேன். அது எப்பவுமே வந்து என்ன கட்டி புடிச்சுக்கிட்டே தான் தூங்கும். ஆனா இப்போ கொஞ்ச நாளா வந்து என் பக்கத்துல வரவே மாட்டேங்குது. நான் வந்தாவே வந்து தள்ளி தள்ளி போகுது. என்கிட்ட வந்து இது மாரி டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து அந்த பூனைய பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நாளா வந்து இவங்க ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அது புடிக்கவே இல்ல. அவங்க அத அடிச்சிட்டு இருக்கிறதுனால, மத்த பூனைங்கலாம் வந்து என்ன பார்த்து வந்து ஒரு மாரி என் மேல ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சேர மாட்றாங்க. அப்படின்ற மாரி அந்த பூனை சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினும் வந்து இது மாரி நீங்க ரீசென்ட்டா எதனா பெர்ஃப்யூம் வாங்குனீங்களான்னு கேட்க, ஆமா வாங்குனேன். 1,50,000க்கு வாங்குனேன்னு சொன்னேன். உங்க பூனைக்கு வந்து அந்த பெர்ஃப்யூம் தான் புடிக்கலையான்னு சொன்னேன். இருந்தாலும் அது 1,50,000 சொல்ல, அந்த பூனை என்னென்னலாம் சொல்லுச்சோ அது எல்லாமே சொல்றாங்க. சரி ஓகே நான் இப்பவே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அவங்களுமே வந்து வேற டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வர, அவங்க பூனை வந்து அவங்க கால தொட்டு தொட்டு நக்குது, மறுபடியும் விளையாடுது. ஐயோ! மறுபடியும் வந்து என் சிம்பாவ என்கிட்டயே வர வச்சுட்ட. இந்தா ரூ. 1,50,000 செக்கு. இத நீ வச்சுக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட குடுக்குறாங்க. அடுத்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வந்து இருக்கும். அதுல வந்து ஒரு கார்டு இருக்கு. அதுல வந்து ஜியாங் வாங்னு இல்லாம கேட் விஸ்பர் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வந்து நான் நெறைய லேடீஸோட கேட்டுக்கு வந்து கியூர் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னோட ரிச் லேடி சர்க்கிளும் வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து என்ன ஜியாங் வாங்னா கூப்பிட மாட்டாங்க. கேட் விஸ்பர் அப்படின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள சுத்தி நெறைய ரிச் லேடீஸ் அவங்கவங்க கேட்டோட இருக்காங்க. என் கேட் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து தரையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேள வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தெரியாம தரைக்கடியில இதெல்லாம் பணத்த ஒளிச்சு வச்சிருப்பாரா? அப்படின்ற மாரி அவங்க கேட்கறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவங்க கேட்ட வச்சு பேசிட்டு இருக்க. பூனை ஒரு பக்கம் பேசுது. மனுஷங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து நல்ல ஃபன்னா போயிட்டுருக்கு. அடுத்தது சன்னோட ஃபேமிலிய தான் காட்டுறாங்க. சன்னோட பிரதர் வந்து நம்ம சன்னு கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "இத பாரு, அவங்க வந்து என்னோட எல்லா கேட் ஃபுட் இதுவையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க.
நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாரி சொல்ல, "இத பாரு ஒரு வார்த்தை பேசினா உன்ன அவ்வளோதான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன்னால தான் ஃபேமிலி வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்டயே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா அந்த ஜியாங் வாங் என்னன்னா என்னையே வந்து மிதிச்சுட்டு அவ மேல ஏறி வந்துகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா, அப்பா ப்ளீஸ் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுங்க. எதனா ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. இந்த என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆகவே விடக்கூடாதுன்னு" சொல்ல, அதுக்கு சன்னோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, "நான் ஏற்கனவே வந்து ஆளுங்கள அனுப்பிச்சு அவள பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவளோட இன்ஃபர்மேஷன சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த சமயத்துல வேற ஒருத்தன் ஓடி வரான். மிஸ்டர் சாங் அந்த நானி ஜியாங் இருக்காங்கல்ல, அவ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. நெறைய கேட்டோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்றதுனால, அவ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சன்னுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுது. அவ கடுப்புல டிவி ஆன் பண்ணா, டிவி நியூஸ்லயும் வந்து இவங்கள பத்தி தான் வந்துகிட்டு இருக்கு. குரூப் வந்து சன் ஃபேமிலியோட இருந்த என்கேஜ்மெண்ட்ட வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்குமா காரணம் வந்து அந்த பெட் ஃபுட் தான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து சன் என்டர்பிரைஸ் ஓப்பன் பண்ண ஸ்டாக் பிரைஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன ஹாஃப் அன் ஹவர்லயே வந்து ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள நம்பி ஸ்டாக் போட்ட எல்லாருமே வந்து லாஸ் ஆயிட்டதுனால, மக்கள் எல்லாருமே இவங்க கிட்ட வந்து எங்களுக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சன்னு வந்து ஃபோன எடுக்குறா. ஃபோன எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து கேட்ட வச்சிருக்க மாரி ஒரு இமேஜ் இருக்கு. அத பார்த்துட்டு இவ பேசுறா. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? நான் ரொம்ப பேட் லக்கா இருக்கேன். என் கையில கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஒரு நிமிஷத்துல வந்து நீ டிஸ்ட்ராய் பண்ணிட்ட. கிட்டத்தட்ட எங்க கம்பெனியே வந்து அழிஞ்சு போற அளவுக்கு வந்துடுச்சு. நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. உன்ன சும்மாவே விடமாட்டேன்." அப்படின்ற மாரி கத்திக்கிட்டு இருக்கா. அடுத்தது வந்து நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஜாலியா கார்டன்ல அந்த பூனை கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட மைண்ட் வாய்ஸ், "இப்ப யான்பு வந்து நல்லாவே ரெக்கவரி ஆயிட்டா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ட கூட விளையாடுவாங்கல்ல, அத வச்சு அவ விளையாடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து தூரமா இருந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு. அடுத்தது ஹீரோயினோட ரூம்ல அவ கேட்டு கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ, சில பொருள்லாம் வந்து கீழ விழுந்துட்டு இருக்கு. எப்பவுமே ஹீரோ வந்து தூரமா இருந்து தானே பார்த்துட்டு போவாரு. இந்த வாட்டி ஹீரோயின் பக்கத்திலேயே வந்து கூட இருந்து எடுத்து குடுக்குறாரு. அப்ப இவங்க 2 பேரோட கையும் டச் ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்னா வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து பாப்பாரு. தூரமா இருந்தே யான்புவ பார்த்துட்டு அப்படியே போயிடுவாரு. இப்பதான் வந்து டெய்லியும் வராரு. சில சமயம் ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் கூட வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்தது கார்டன்ல வந்து நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பூனையும் விளையாடுது. நம்ம ஹீரோயினும் விளையாடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து கொடை எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் மழை பெய்யுதுன்னு தெரியாம விளையாடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல, "அது ஒண்ணும் கிடையாது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு இருந்தேன். ஏன்னா வந்து பூனை விளையாடிக்கிட்டு இருக்குல்ல, அதனால தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. "நீ போய் ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. இல்லன்னா வந்து கோல்டு வந்துரும். அதுக்கப்புறம் வந்து நான் உனக்கு சிக் லீவ்லாம் குடுக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் வந்து நினைக்கிறா, அவர் என்னதான் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு இருந்தாலும், அவர் கையில வந்து அம்பர்லா இருந்தது. அது வந்து நான் நனையக்கூடாதுன்னு சொல்லி எனக்காக புடிச்சிட்டு இருந்தாரு. உங்க ஆக்டிங் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டு அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்தது சோஃபால வந்து நம்ம ஹீரோயின் வந்து பூனைய வச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நார்மலா வராரு. "என்ன யான்பு சாப்பிட்டுச்சா?" அப்படின்னு கேட்க, அவ சாப்பிட்டா. 60 கிராம் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. மொத்தமா வந்து 3 டைம் சாப்பிட்டா." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோ சொல்றாரு, "இத பாரு, இதுக்கப்புறம் வந்து வெளிய எந்த ஒரு மெடிக்கல் அப்பாயின்ட்மென்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட்டு எங்கன்னா போணும்னா பில்டர் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இரு. எங்க போற? எவ்வளோ நேரம் ஆகும்? எல்லாத்தையும் வந்து நீ சொல்லிட்டு தான் போணும். அப்பதான் வந்து உன்ன பிக்கப் பண்ண ஆள் அனுப்ப வசதியா இருக்கும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "பிக்கப்பா நேராவே சொல்லுடா என்ன நம்பலன்னு சொல்லிட்டு. நான் என்ன தனியா வெளிய போனா செத்துடவா போறேன். சரி ஓகே நான் கிளம்புறேன். இப்ப யான்புக்கு வந்து சன் பாத் தான் தேவ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறா. அதுக்கப்புறமா நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம பூனைக்கு வந்து நல்லா சீப்பு வச்சு தலை வாரிக்கிட்டு இருக்க. பூனை வந்து ஹீரோயின் கிட்ட பேசுது. "நீ பூவ பத்தி என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்ல." "என்ன நெனைக்கிறேன்னா" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. "அது வந்து என்னன்னா, உன் மைண்ட்ல வந்து அவர பத்தி எதனா ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கா?" அப்படின்ற மாரி கேக்குது. நம்ம ஹீரோயின் வந்து சைலன்ட்டாவே இருக்கா. அப்ப அந்த பூனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, வந்து ஹேண்ட்ஸமா இல்லையா? அவர்கிட்ட வந்து நெறைய பணம் இருக்கு. உன்னையும் வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல, "இத பாரு, நீ ஒரு குட்டி பூனை. நீ வந்து ஹியூமன் லவ் மேட்டர்லலாம் வந்து இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் படுறியா?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் இத பாரு, நான் வந்து உனக்கு வந்து செட் பண்ணணும்னு தான் நான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் வந்து ரொம்ப அழகா இருக்க. பெர்சனாலிட்டியும் வந்து செம்மையா இருக்கு. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா, நீ வந்து ஏழை தான். ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா, அந்த ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆயிடும். என்ன சொல்ற?" அப்படின்ற மாரி நம்ம பூனை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. "ஏன் அதெல்லாம் முடியாது" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. "ஏன் முடியாது? எனக்கு பார்த்தா நீங்க 2 பேரும் வந்து பெர்ஃபெக்ட் மேட்ச் மாரி தான் தெரியுது. நீ மட்டும் இந்த வீட்டோட மேடம் ஆயிட்டன்னா, எனக்கு வந்து புதுசா ஒரு ஓனர் வேணும் அப்படின்னு அவசியமே இருக்காதுல்ல. சொல்லு. ஒரே நேரத்துல வந்து எனக்கு ஒரு 2 ஓனர் இருப்பாங்க." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கு. "நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அவரு வந்து ரிச் மேனு. நான் வந்து ஒரு சாதாரண கேட்டோட நானி. எங்களுக்குள்ள வந்து ஸ்டேட்டஸே வந்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கு. நீ வந்து ஒரு சின்ன பூனை. உனக்கு இதெல்லாம் வந்து சொன்னா புரியாது." அப்படின்ற மாரி சொல்றா. வந்து மத்தவங்கள பார்க்குற மாரி உன்ன பார்க்கல. நேத்து நைட்டு கூட வந்து நான் அவரோட ட்ரீம்ல போயிட்டு வந்தேன் தெரியுமா? உன்ன வந்து நல்லா ட்ரீட் பண்ணுன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்படின்ற மாரி பூனை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு.
அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்து டோர ஓப்பன் பண்ணா, அந்த இடத்துல ஹீரோ வந்து காஃபியோட இருக்காரு. ஹீரோயின பார்த்து சொல்றாரு, "நீ எப்பயுமே வந்து ஒரு கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கல்ல. அந்த கார் வந்து பழைய கார். நீ வந்து அத எடுக்காத. உனக்காக வந்து நல்ல ஒரு கார ஓப்பன் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஐயோ! வேணாம். அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நான் வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கேன்ல, அந்த காரே எனக்கு போதும்." அப்படின்ற மாரி சொல்ல, "இத பாரு, இவ்ளோ ஃபார்மலா வந்து என்கிட்ட பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லன்னு" நம்ம ஹீரோ சொல்றாரு. "நீ வந்து என்ன பேர் சொல்லியே கூப்பிடு. மிஸ்டர்னா வேணாம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் வந்து எங்க அம்மா வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உன்னையும் வந்து இன்வைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. யான் பூவான் வருவான்." அப்படின்ற மாரி சொல்ல, அந்த பூனை வந்து ஹீரோயின் கைய விட்டு இறங்கி, நம்ம ஹீரோவிய வந்து சுத்தி சுத்தி வருது. குட் ஜாப் கிராண்ட்சன். இப்படியே வந்து நீ கன்டின்யூ பண்ணு சரியா? சீக்கிரமா வந்து நீ அந்த பொண்ணையும் வந்து மேரேஜ் பண்ணிக்கோ." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின்ல, "இந்த பூனை எப்ப பார்த்தாலும் உனக்கு தான் வந்து 100% சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கே." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அங்கருந்து போனதுக்கு அப்புறமா அந்த பூனை சொல்லிக்கிட்டு இருக்கு, "இத பாத்தியா? உனக்காக வந்து அவங்க 2 பேரும் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லுது. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த பார்ட்டிக்காக அழகா ரெடி ஆயிட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸ செலக்ட் பண்ணது கூட வந்து பூனை தான். நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்டுலாம் நான் கூட வந்து இது சும்மா ஃபன்னுக்காக இவங்க பண்றாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன். இதுல சின்ன விஷயம் என்னன்னா, இந்த பூனை சொல்றது தான் வந்து அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பூனை வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, "இந்த ட்ரெஸ்ஸு வந்து உனக்கு சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வந்துருவாரு. அவர் வந்தாருன்னா வந்து கண்டிப்பா வந்து உன்ன பார்த்த உடனே புடிக்கும்." அப்படின்ற மாரி நம்ம பூனை சொல்லிக்கிட்டே இருக்கு. அடுத்தது வந்து நம்ம ஹீரோயின் வந்து பூனைய தூக்கிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போயிருக்கா. அந்த பூனை வந்து என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்க பத்தியும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அதாங்க நம்ம கூட எதனா ஒரு ஃபங்ஷனுக்கு போனோம்னா 4 பேரு 4 விதமா புரளி பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அது மாரி தான் வந்து இந்த பூனை ஒவ்வொருத்தவங்க பத்தியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம பூனையோட தலைய தட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து குட் கேர்ள் மாரி நடந்துக்கோ. யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. அந்த பூனை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுது. "நான் தான் சொன்னேன்ல, ஃபூக்கு வந்து இந்த ட்ரெஸ்ல உன்ன பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும். பார்த்தியா?" அப்படின்ற மாரி பூனை சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க வந்து பெட் ஃபுட்னா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல. அவங்க வந்து அஃபிஷியலா வந்து பேங்க்ரிப்ட்ட வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சன்யா வந்து கோர்ட்ல வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "அப்ப சன் ஃபேமிலி பிசினஸ்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு?" கேட்க, அவங்க வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து அவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்கலாம். இந்த டைம் வந்து சன் ஃபேமிலி வந்து டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பூனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. "இது பாத்தியா? ஊ ஃபேமிலிய வந்து பகிச்சுக்கிட்டா சன் ஃபேமிலிக்கு வந்து இண்டஸ்ட்ரியிலேயே இடமே இல்லாம போயிடுச்சு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்தது ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்கா, யான்புக்காக ஃபுல் சன் ஃபேமிலியும் வந்து இவரு கீழ இறக்கிட்டாரே அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கா. "அக்கா இத பாரு, அவரு வந்து நல்லவரு. நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு" நம்ம ஹீரோயின பார்த்து அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. "இத பாரு, இந்த சான்ஸ வந்து நீ மிஸ் பண்ணிடாத. கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிற மாரி நடந்துகிட்டே இரு. அப்படியே வந்து கீழ தடுக்கி விழுற மாரி பண்ணு. இப்படிதான் வந்து நெறைய லவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் நெறைய ட்ராமாலாம் பார்த்துருக்கேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ல. ஸோ நான் சொன்ன மாரி சொல்லு. அழகான மூன் லைட்ல நீங்க வந்து இது மாரி பண்றப்போ, இது மாரி சூப்பரான ஒரு ரொமான்ஸ் சீன் வரும். இத வந்து நீ மிஸ் பண்ணிடாத. பண்ணு, பண்ணு." அப்படின்ற மாரி சொல்ல, அவ வந்து சைலன்ட்டா பார்த்துக்கிட்டே இருக்கா. பூனைலாம் "நீ சொன்னா கேட்க மாட்டே. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருன்னு" சொல்லிட்டு பூனை வந்து ஜம்ப் பண்ண, ஹீரோயின் வந்து ஸ்லிப் ஆகுற மாரி போகுறா. நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. அடுத்தது இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றாரு, "நான் வந்து ரொம்ப நேரம் வந்து கேட்கணும்னு நெனச்சேன். உண்மையாலே வந்து உனக்கு கேட் பேசுறதுலாம் புரியுமான்னு?" கேட்க, நான் ஆமான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்க, பொதுவா வந்து யாந்து வந்து ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தான் வந்து அவளோட வயித்தெல்லாம் காட்ட மாட்டா. ஆனா வந்து அவ வந்து உன்ன முழுசா வந்து நம்பிக்கிட்டே இருக்கா. அதனால தான் நான் கேட்கிறேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. பீப்பிள ஜட்ஜ் பண்றது என்ன விட யான்பு வந்து ரொம்ப பெட்டரு. யான்புவோட ஃபர்ஸ்ட் ஓனர் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்து ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு போயிடுறா. பூனைக்கு வந்து சீப்ப வச்சு வாரி விட்டுக்கிட்டு இருக்க, பூனை வந்து ஒரு ஐடியா சொல்றா. "இத பாரு, ஃபூ வந்து அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ போய் அவருக்கு போய் காஃபி எடுத்துட்டு போய் குடு." அப்படின்ற மாரி ஐடியா குடுத்தது. நம்ம ஹீரோயினும் வந்து எடுத்துட்டு போறா. நம்ம ஹீரோவும் வந்து வேலை செஞ்சு தலைவலியில இருப்பாரு போல. கரெக்ட்டா ஹீரோயின் வந்து அந்த டைம்ல வர, ஹீரோ வந்து காஃபிய வாங்கிக்கிறாரு. 2 பேரோட கையும் டச் ஆயிடுது. இவங்க 2 பேரும் வந்து பெருசா எதுவுமே பேசிக்க மாட்றாங்க. ஐயோ! இவங்களுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு அந்த பூனை என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணி லைட்ட ஆஃப் பண்ணிடுது. லைட் ஆஃப் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் வந்து பயந்துடுறா. நம்ம ஹீரோ வந்து "இத பயப்படாத நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு நார்மல் ஒரு லைட்ட ஆன் பண்ணிட்டு கிட்ட வராரு. "ஏய் இதுதான் கரெக்ட்டான சான்ஸ். மிஸ் பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாதன்னு" பூனை சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோ வந்து ஹீரோயின் மேல வந்து விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேரும் வந்து கிஸ்ஸ பண்ணிடுறாங்க. இவங்க லவ்வ செட் பண்றதுக்கு அந்த பூனை நல்லா தான்ப்பா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடுத்தது ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகுற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. என்கேஜ்மெண்ட் ஆகி அடுத்த ஒரு 30 செகண்ட்லயே வந்து மேரேஜ் ஆகுற மாரி காட்டுறாங்க. மேரேஜ்லயும் வந்து ஃபர்ஸ்ட்டு பூனை தான் இருக்கு. பூனை கையில தான் ரிங் இருக்கு. அந்த ரிங்க வாங்கி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து போட்டும் விடுறாரு. இவங்க மேரேஜுமே வந்து நடந்து முடிஞ்சிடுது. எல்லாருமே வந்து கிஸ்ஸுன்னு சொல்ல ஹீரோ, ஹீரோயின் வந்து சும்மா தயங்கிட்டே இருக்காங்க. அதுக்குமே வந்து பூனை தான் ஹெல்ப் பண்ணுது. பூனை ஜம்ப் பண்ணி ஹீரோ மேல முட்ட, ஹீரோ வந்து ஹீரோயின் மேல சாய,
இதுதான் சாக்குன்னு 2 பேரும் கட்டி பிடிச்சு முத்தமும் குடுத்துடுறாங்க. எல்லாருமே வந்து நல்லா என்ஜாயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேரேஜ்க்கு வந்து எல்லாருமே வந்து ரிச் ஃபேமிலில இருக்க பீப்பிள் எல்லாருமே வந்து அவங்க பெட்டோட தான் வந்திருக்காங்க. அப்பயாச்சும் சும்மா இருக்காங்களா, ஜியாங் இது மாரி என்னோட பெட்டு கொஞ்ச நாளா வந்து சாங் பாடுனாவே வந்து ஜொல்ல விடுறான். என்னான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாத்தி மாத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின், பூனை இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டா போல. பூனை சொல்லுது, "என்னோட சிஸ்டர் வந்து இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க. நான் தான் வந்து இந்த பேபிக்கு வந்து காட்ஃபாதர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து சிரிக்கிறா. "என்ன சிரிக்கிற?" அப்படின்னு ஹீரோ கேட்க, அது ஒண்ணும் கிடையாது. நம்ம பேபிக்கு வந்து நம்ம ஹியான்பு தான் வந்து காட்ஃபாதரா இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்ல, "ஓகே அப்படியே இருக்கட்டும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு, ஆனா ஒண்ணு யாராலயும் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. பேபிக்கு வந்து டயப்பர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது இந்த கேட்டு கிராண்ட்பாவா இருந்தாலும் டயப்பர் சேஞ்ச் பண்ணணுமா? அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "என்னோட கையில வந்து இந்த கியூட்டான கேட் இருக்கு. என் பக்கத்துல வந்து என்னோட லைஃப் ஃபூசி இருக்கா. வயத்துல வந்து என்னோட குட்டி பாப்பா இருக்கு. அந்த குட்டி பாப்பா வந்து என்ன கிக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க தான் வந்து எங்களோட பேபி. அந்த மூமெண்ட்ல தான் வந்து என்னோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நான் வந்து ரிச் ஃபேமிலிய கல்யாணம் பண்ணதுனால ஒன்னும் ஹேப்பியா இல்ல. கேட் பேசுற லாங்குவேஜ் வந்து எனக்கு புரிஞ்சதுனால என் லைஃப் வந்து மாறல. இந்த எபிலிட்டி வந்து நான் சரியான மனுஷங்க கிட்ட யூஸ் பண்ணதுனால தான் நான் இவ்ளோ ஹேப்பியா இருக்கேன். இந்த சின்ன கேட்டு என்னோட டெஸ்டினியா மாறிடுச்சு." அப்படின்னு சொல்லி இந்த மூவிய முடிச்சுட்டாங்க. ஹேப்பி எண்டிங் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா உங்கள வேற ஒரு மூவில வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.